4 மாவட்டங்களில் ரூபாய் 9,000 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று நடைபெற்ற கேள்வி பதில் நேரத்தில் குடிநீர் திட்டம் தொடர்பாக ஓசூர் MLA பிரகாஷ் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான அறிக்கை தயார். ஜூன் மாதம் நிதி கிடைத்தவுடன் கூட்ட குடிநீர் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று கூறினார். அதேபோல் கீழ்பொன்னத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் துணை சபாநாயகருமான பிச்சாண்டி கூட்டு குடிநீர் திட்டம் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வேலூரில் ரூபாய் 9,000 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. ஜல்ஜீவன் திட்ட நிதி கிடைத்ததும் 4 மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை அளிக்க அனுமதிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒசூர் சட்டமன்ற தொகுதி ஒசூர் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட வார்டு எண் 5 ஆனந்த் நகரில் தற்போது 3 ஆழ்குழாய் கிணறுகளிலிருந்து 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 7,955 கோடி மதிப்பீட்டில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஜைகா நிதியுதவியுடன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒசூர் மாநகராட்சி ஆனந்த் நகரில் 2.20 லட்சம் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் 2026 தொடங்கப்பட்டு 2028 முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.